நன்றி. ஏறக்குறைய 35 தொழிற்சங்க இயக்கங்களாலும் கிளிநொச்சியின் இலங்கை தமிழரசு கட்சி மாவட்ட செயலடியினாலும் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய மே நாள் நிகழ்விலே கலந்து கொள்வதையிட்டு பெருமகிழ்வு அடைகின்றேன். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எனது நண்பர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட மற்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எனது நன்றிகளை ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது கைத்தட்டு எனக்கல்ல, உங்களுக்கு தான். இந்த மே நாள் பற்றிய சிறப்புரைக்குள் செல்ல முன்னாலே மேடையிலே வந்து சிறப்பான முறையிலே ஆடி நடன நிகழ்வுகளை நிகழ்த்திய பிள்ளைகளுக்கு எனது பாராட்டுகளை அள்ளி வழங்குகின்றேன். அதைவிட அதிக பாராட்டை நான் அந்த பிள்ளைகள் நிகழ்வுகள் நெறிப்படுத்திய பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு வழங்குகின்றேன். அதே போல இந்த நிகழ்விலே தலைமுறை நிகழ்த்திய துரைசிங்கம் என்று பெயர் நினைக்கின்றேன், அவரது உரையை நான் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். அரசியல்வாதிகள் என்னதான் கொள்கை வகுத்து கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட மண்வாசலின் கலந்த மக்களின் துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் கருத்துக்களை அவர் அள்ளி தந்தார், தெரிவித்தார். எங்களது முன்னை நாள் முதலமைச்சர் அவர்கள் நான் உரையாற்றிய பிறகு சென்றால் நலமானது பொருத்தமானது என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சீக்கிரம் முடித்து விடுவேன். எங்களது இலங்கை தமிழரசு கட்சி இயக்கத்தின் தலைவர் அண்ணன் மாவை சேனாதிராசா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்களே, சரவணபவன் இருக்கிறார் தெரியவில்லை, நினைக்கின்றேன் நண்பர்களே. அதே போல் எங்களது மாகாண சபை முறையில் எஞ்சியிருப்பது ஒன்றுதான். அவைத்தலைவர் அவர்களே, இங்கே உரையாற்றிய கிளிநொச்சி மண்ணின் மைந்தர்களே, யாழ் மாநகர சபையின் முன்னை நாள் உறுப்பினர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களே, என் இனிய உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே, நண்பர்களே, விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து தந்தார். சம்மதியை பற்றி சொன்னார். சம்மதியின் பேர் இவர் பேர் விக்னேஸ்வரன், அவர் பேர் வாசுதேவ நாணயக்காரர். நல்ல வேளை இவர்கள் இருவருமே குடும்ப ரீதியாக மட்டும்தான் சம்மதிகள், அரசியல் சம்மதிகள் அல்ல, தெரியும். ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று இந்த மே நாளை கொண்டாடுகிறோம். மே நாள் பாரம்பரியமாக மார்க்ஸ்வாத, இடதுசாரி, சோசலிச எண்ணப்பாடுகளை கொண்ட ஒரு நாள், உலகெல்லாம் கொண்டாடப்படும், வலியுறுத்தப்படும் நாள்.
இலங்கையிலே அத்தகைய ஒரு இடதுசாரி இயக்கத்தின் ஒரு பிதாமகன் தான் நண்பர் விக்னேஸ்வரன் அவரது சம்பந்தி வாசுதேவ நாணயக்காரர். அவரது பெரியவர் தான் கொல்லுநாடி சில்வா. சமசமாஜ கட்சியின் தலைவராக இருந்தார். ஒரு காலத்தில் பிரபலமான ஒரு கூற்றை சொன்னார், உங்களுக்கு தெரியும். சிங்களம் மட்டும் சட்டம் வந்த பொழுது ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு, இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு என்று சொன்னார். நீண்ட காலமாக அதை புகழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்படிப்பட்ட அவர்தான் பிற்காலத்திலே இலை குடியரசான பொழுது ஈழத்தமிழர்கள் இறமையை புறந்தள்ளிவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய அரசியலமைப்பை சிறிவ பண்டாரநாயக காலத்தில் அவர் தலைமையில் கீழே எழுதினார். அவர்தான். ஆகவே அவர்தான் உண்மையாகவே வாசுதேவ நாணயக்காரர் சம்பந்தி, அரசியல் சம்பந்தி. அது உண்மை. இந்த நாட்டிலே இடதுசாரி, சிங்கள இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களின் பச்சோண்டித்தனம் தான், காட்டி கொடுப்பு தான், துரோகம் தான். மறுபுறத்திலே தமிழ் பேசும் மக்களின், ஈழத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், முஸ்லிம் மக்கள் ஆகிய அனைவருக்கும் எதிரான சிங்கள பௌத்த பேரினவாத போக்கை அதிகரித்தது, வலுப்படுத்தியது கூட சொல்லலாம். உண்மை. அதை இந்த மேலாளில நான் சொல்ல வேண்டும். சிக்காகோவிலே, அமெரிக்காவின் சிக்காகோ நகரிலே நடந்த போராட்டத்தின் அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மேனாள் நிகழ்வை இன்று நாங்கள் கிளிநொச்சியில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்று எங்கள் தமிழ் போ கூட்டணியின் மேனாள் நிகழ்வுகள் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மலையகத்து தலவாக்கலையில் ஒன்று நிகழ்ந்தது. குழுவில் நாங்கள் சார்ந்த ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின நிகழ்விலே எங்களது பிரதேச தலைவர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருக்கின்றார். தலவாக்கலையில் பிரதேச தலைவர், இன்னொரு பிரதேச தலைவர் திகாம்பரம் கலந்து கொண்டிருக்கின்றார். நான் வடக்கு கிழக்கு இணைப்பாளராக, ஈழத்தமிழர்கள் மலைய தமிழர்கள் இணைப்பாளராக நான் எப்போது மாற்ற அந்த பணியை மனதிலே கொண்டு இங்கே வந்தேன். அவ்வளவுதான். திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று பெருவாரியா பேசப்படும் பொது வேட்பாளர் தொடர்பாக உரையாற்றினார். அவரது கருத்திலே மிக பெரும் பகுதியில் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கூறியிருக்கிறேன், அதை எழுத்து மூலமாக கூறியிருக்கிறேன். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சி தலைவர் என்ற முறையிலே நான் வந்தது சஜித் பிரேமதாசவுக்கு வாக்குகளை வாங்கி போவதற்கு அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே துணிந்து நேர்மையாக இப்படி சொல்லி வந்திருக்கின்றேன். கடந்த காலகட்டங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் அவர்களும் நண்பர் சுமந்திரன் அவர்களும் எங்கள் நல்லாட்சியிலே வந்து இன்றைய ஜனாதிபதி, அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை என்னை விட அதிகமாக நம்பி வழிகாட்டு குழுவிலே அமர்ந்து புதிய அரசியலமைப்பை எழுதிய பொழுது நான் அந்த அரசாங்க அமைச்சராக இருந்து கொண்டே சொன்னேன், இல்லை வராது, அந்த அரசியலமைப்பு வராது சொன்னேன். இல்லை வரும் என்றார், நான் வராது என்றேன். வரும் என்று சொல்ல வேண்டிய நான் மனோகரேசன் வராது என்று சொல்கிறேன். ஆளுகின்ற அரசாங்கத்திலே அமைச்சராக நானே சொல்கிறேன் வராது என்று சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவர் இல்லை வரும் என்கிறார். கடைசியில் வந்ததா? இல்லையே. நான் சொன்னதான் நிகழ்ந்தது, அவ்வளவுதான். ஆகவே சரியான விஷயத்தை சரியான முறையிலே எடுத்து சொல்வதில் நான் எப்பொழுதுமே தாங்கியதில்லை. 2000 வருடத்தில் நான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன். பார்த்தால் ஒப்பிட்டு கொஞ்சம் இளைஞர் மாதிரி தெரிவேன். அந்த இளைஞர் அல்ல நான். தோற்றப்பாடு அப்படி இருக்கும்.
வந்தோடு ஒரு தம்பி கேட்டார் என்னிடம், அண்ணே நான் உங்களே திருவண்ணாமலையிலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்தேன், 10 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன், அன்றை பார்த்ததை விட இன்று இளமையா இருக்கிறீர்கள் சொன்னார். வயதாகவில்லையான்னு சொன்னான். வயதாகிறதப்பா, வயதாகிறது பின்னோக்கி ஆகிறது என்று சொன்னேன். அதான் உண்மை. ஆகவே எனக்கு அதுக்கு முன்னால் 5 வருடம் மாகாண சபையிலே, மேல் மாகாண சபையில் இருந்தேன். 25 வருடங்கள் தேர்தல் அரசியல் இருக்கின்றேன். ஆகவே இந்த தேர்தல் அரசியல் கற்றுக் கொடுத்த பாடங்கள் அநேகம். ஆகவே இந்த வரப்போகின்ற வரும் என்று நம்புவோம் நாங்கள். ரணில் விக்ரமசிங்க சொல்வது உண்மையான நம்புவோம் நாங்கள். வரும், ஆனால் வராது என்று நினைக்காமல் வரும் நினைப்போம். அந்த தேர்தலை ஒரு வடகிழக்கிலே ஒரு பொதுஜன வாக்கெடுப்பாக, இலங்கை ஜனாதிபதி தேர்தலை ஒரு பொதுஜன வாக்கெடுப்பாக நடத்தலாம் என்று எனது நண்பர் எனக்கு எழுத்து மூலமாக ஆய்வாளர் இல்லாதான் சொன்னார். எனது கருத்து தான் அவருக்கு சொன்னேன். இல்லாந்து எனது கருத்தை சொன்னார், நான் எனது கருத்தை அவருக்கு சொன்னேன். அதே கருத்தை தான் விக்னேஸ்வரன் சொல்கிறார். உடனே சொல்கிறோம், பிரச்சனை இல்லை. வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டு கூடிய ஈழத்தமிழர்களின் அபிலாஷைகளை எடுத்து கூறும் ஒரு வாக்கெடுப்பாக நீங்கள் மாற்றலாம், பிரச்சனை இல்லை, செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, செய்யலாம். அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கின்றது. அதை இந்த மாவட்டத்திலே, இந்த வடகிழக்கு மாவட்டங்களிலே வாழ்ந்து கொண்டு கூடிய தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெற்றிருந்த மாகாண சபை உறுப்பினர்கள், பெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ரணில் விக்ரமசிங்க மாகாண சபை நடத்தவில்லை என்பதற்காக மாகாண சபை உறுப்பினர்கள் பெற்ற வாக்கு இல்லாமல் போய்விடாது. ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தவில்லை என்பதற்காக உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களது உறுப்பினர்கள் பெற்ற வாக்கு இல்லாமல் போய்விடாது. எல்லா உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை, இல்ல மாகாண சபை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி முடிவு செய்யுங்கள். சரியான வழி நினைக்கிறேன், செய்யுங்கள் அதை. ஆனால் விக்னேசன் அவர்களே, உங்களுக்கு சொன்னேன், இந்த 2வது 3வது விருப்பு வாக்கு விஷயத்தை நினைக்காதீர்கள், அது சரிபட்டு வராது. அது உங்களது எண்ணப்பாட்டை மலினப்படுத்திவிடும். அதான் உண்மை, மலினப்படுத்திவிடும். ஏனென்றால் இங்கே ஒரு சொன்னதை நான் சொன்னதை நான் பார்த்தேன், வாசித்தேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், ஐ டோன்ட் நோ. இங்கே வாசித்தேன், நாங்கள் தேர்தல் கால பிரச்சார காலகட்டத்திற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது அபிலாஷை முன்வைத்து அது உடன்படுவார்களே ஆனால் வெளிநாடு தூதரகர் அழைத்து அவருக்கு முன்னாலே கையெழுத்து போட்டு தாருங்கள் என்று சொல்லி ஒரு பேரம் பேசுவோம் என்று சொன்னார். அது நடக்காது. இங்கே கையெழுத்து போட்டு தந்து இங்கே 1000 வாக்கு வருமானால் அங்கு 10,000 வாக்கு போய்விடும், தரமாட்டார்கள். அது உங்களது நேர்கொண்ட பார்வையை, நேர் வழியை தடுத்தாண்டு விடும், மலினப்படுத்திவிடும். உலகத்துக்கு, சமூகத்துக்கு ஈழத்தமிழ் அபிலாஷை தெரியாது என்றல்ல, தெரியும், நன்றாக தெரியும். நேற்று வந்த நாள் இங்கே வந்திருந்தார். யார்? எரிக் சொல்லே வந்திருந்தார். என் நண்பர் தான் அவர். கொழும்புக்கு வந்து வீட்டுக்கு வந்து போவார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஏதோ சொல்கிறார். தமிழ் மக்கள் தொடர்பாக தான் ஆற்ற வேண்டிய கடப்பாட்டிலிருந்து முதலிலே தவறிய நாடுதான் நோர்வே. அது உண்மை. அதுக்கடுத்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்தியா. இந்த உலக சமுதாயம் என்பது ஒரு சுயநல சமுதாயம். உலக ஒழுங்கு ஒன்றிருக்கின்றது. தி வேர்ல்ட் ஆர்டர், வெரி பேட் ஆர்டர். உண்மை, உண்மை. உலக ஒழுங்கு என்பது ஒழுக்கப்பட்ட ஒழுங்கு. அது
தங்கள் தேசிய நலன்களை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் பேசுவார்கள். அமெரிக்கா பாருங்கள், காசாவிலே அது ஒடுக்குகின்ற இஸ்ரேல் பக்கம் இருக்கிறது. 30,000 35,000 அப்பாவி காசா மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்படி இருந்தும் கூட அங்கே ஒடுக்குகின்ற அடக்குகின்ற ஒடுக்குமுறையான பக்கம் தான் அமெரிக்கா இருக்கிறது. ஆனால் அப்படியே ஐரோப்பியில் சென்று பார்த்தால் ஒடுக்கப்படுகின்ற உக்ரைன் பக்கம் நான் இருப்பதாக அமெரிக்கா பறைசாட்டுகிறது. டபுள் ஸ்டாண்டர்ட், திட்ட வேடம். ஆனாலும் கூட எப்போதும் இலங்கையிலே போருக்கு பிறகு நான் காலகட்டத்திலே பல வாய்ப்புகள் வந்தன. வாய்ப்புகள் சரிவர நடத்தப்படவில்லை என்றுதான், பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் எனது கருத்து. 2007 வருடத்திலே போர் நடந்து கொண்டிருந்த பொழுது இறுதி காலகட்டத்திலே பேசினார்கள். மனோ கணேசன் வடகிழக்கில் இருந்து கொழும்பு அடைக்கலம் இருந்த ஈழத்தமிழ் மக்களை துணிந்து நின்று போராடி காப்பாற்றினார் என்று சொன்னார்கள். ஆம், நான் மட்டுமல்ல, என்னிடம் கூட இருந்தான் எனது நண்பன் நடராஜ ரவிராஜ், இருவரும் இருந்தோம், அங்கே போராடினோம். அது உண்மை. இந்த நேரத்திலே முதலாக சர்வதேச சமூகத்தின் முகவரியான ஐநா சபையின் தொடர்பாடல் இலங்கையில் நாங்கள் ஏற்படுத்தினோம். 2007 வருடத்திலே அன்றைய ஐநா சபையின் மனித உரிமை ஆணையத்தின் ஆணையர் லூயிஸ் ஆவர் அவர்கள் இலங்கைக்கு வந்தார். பெரும்பாடுபட்டு கொண்டு வந்தோம். நான் பாரி பங்களிப்பு வழங்கினேன். இந்த அமெரிக்காவிலே இலங்கை தூதராக இருக்கக்கூடிய சமரசிங்க தான் அன்றைய மனித உரிமை துறை சார்ந்த அமைச்சராக இருந்தார். ராஜபக்ச அமைச்சரே இருந்தார். போராடி கொண்டு வந்தோம். அந்த லூயிஸ் ஆவர் அவர்களை ஒரு தடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்தாலும் கூட எங்களது முன்முயற்சி காரணமாக, அழுத்த காரணமாக அவரை இலங்கைக்கு வரவேற்க வேண்டிய கடப்பாட்டிலே இலங்கை தள்ளப்பட்டது. வந்தார். அதையடுத்து 2009 வருடத்திலே அன்றைய ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வந்தார். யுத்தம் முடிந்த பிறகு யுத்த களங்களை பார்க்க வந்தார். அதுக்கு முன்னாலே கோட்டாபய ராஜபக்ச உத்தரவிட்ட காரணத்தினாலே ஐநா சபை கடையை மூடிவிட்டு வவுனியாவில் இருக்கக்கூடிய தங்களது அலுவலகத்தை மூடிவிட்டு சென்றது. அதனால்தான் இலங்கை இறுதி போர், போர் வித்அவுட் விட்னஸ், சாட்சி மற்றும் யுத்தமாக நடந்தது. அது மிக பொறுப்பெடுக்க வேண்டும். அமைனாதான் ஐநா சபை பொறுப்பெடுக்க வேண்டும். வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்? மனசாட்சி உறுத்த அமெரிக்கா ஐநா வந்தது. அது மட்டுமல்ல, ஐநாக்குள்ளே ஒரு உள்ளக சுற்றறிக்கை, இன்டர்னல் அறிக்கை பரிமாறப்பட்டது. அது எனக்கு தெரியும். அதிலே இலங்கையில் நாங்கள் தவறு செய்து விட்டோம், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்து விட்டோம், இனிமேல் தவறுகள் நிகழக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த ஐநா சுற்றறிக்கை இருந்தது. அப்பொழுதுதான் ராஜபக்சே வைத்துக் கொண்டு ஒரு கூட்டு அறிக்கை வெளியிட்டு போனார். முடியவில்லை. பிறகு தருஸ்மன் ரிப்போர்ட் வந்தது. ஆகவே உலக நாடுகளுக்கு தெரியாதல்ல என்பதல்ல, எல்லாம் தெரியும். பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சியின் திருமணத்துக்கு பிறகு அங்கே 2015 வருடத்திலிருந்து அங்கே நீங்கள் வருடம் தீர்மானம் நிறைவேற்றுவதும் வருடம் ஐநா செல்வதுமாக காலம் போயிருக்கிறது. ஆகவே இன்று புதிய வாய்ப்பு வந்திருக்கின்ற அந்த வாய்ப்பிலே நிச்சயமாக வடகிலே வாழக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலை ஒரு பொது வாக்கெடுப்பு கருதுவீர்களானால் நல்ல யோசனைத்தான். ஆனால் 2வது 3வது விருப்ப வாக்கை விட்டு விடுங்கள், மடையிலப்படுத்தி விடும் என்று ஞாபகப்படுத்தி விரும்புகிறேன். ஆனால் அதிலே அதை வடகிழக்கு வெளியே மலையத்தில் கட்ட முடியாது. மலைய தளம் வேறு, இங்கே ஒரு தளம் வேறு, வெவ்வேறு தளங்கள் கட்ட முடியாது. ஆனால் அங்கே உரிமை குரல் கொடுக்கும் நான் இங்கே உறவு கரம் கொடுப்பேன். அதை இங்கே வந்திருக்கிறேன். அதே மாதிரி இங்கே உரிமை குரல் கொடுக்கும் நீங்கள் அங்கே உறவு கரம் கொடுக்க வேண்டும். கொடுப்பீர்கள், தெரியும். செய்திடம் கொடுக்கின்றன தெரியும். அது உண்மை. செய்ய வேண்டும். ஆகவே எங்களது தளங்களின் களங்களின் அரசியல் தட்பவெப்ப நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொது காரியமாட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக செய்யுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால்
இதிலே வடகிழக்கு முழுக்க வாழ்க்கக்கூடிய மக்கள் அபிலாஷை முன்னெடுப்பதற்காக உலகத்துக்கு மீண்டும் எடுத்துரைப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்துவார்கள் என்பதை நான் சொன்னதை போல வெறும் பாராளுமன்ற ஒருவர் இருவர் அல்ல, விக்னேஸ்வரர் மட்டுமல்ல, சிறிதர் மட்டுமல்ல, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு பேரவையை கூட்டி அண்ணன் மாவேசனாக முடியும் கூட்டி அங்கே முடிவு எடுங்கள், செய்யுங்கள், செய்வதானால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் அதை புறந்தள்ளிவிட்டு பழைய மாதிரி இந்த திண்ணங்கள் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே தமிழ் மக்களுக்கு தரக்கூடிய அதிகபட்ச தீர்வு திட்டத்தை தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எடுத்து எம்புங்கள் என்று கூறுங்கள். கடந்தங்கள் அப்படி இருக்கவில்லை. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தென்னிலங்கை தமிழ் சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையிலே ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ரகசிய உடன்பாடு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்ட ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி அல்ல, பகிரங்கமாக உங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே அதை நீங்கள் எடுத்து எம்முங்கள், அதற்கு சிங்கள மக்கள் ஆணையை நீங்களே பெற்றுக் கொண்டு வாருங்கள் சொல்ல வேண்டும். நான் எங்கள் கட்சி தமிழ் கூட்டணி இடம்பெற்றக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைவர் எங்கள் வேட்பாளராக நாங்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய சஜி பிரேமதாச சமீபத்திலே வடகிழக்கின் சிவில் சமூக ஒரு குழு ஒன்றை சந்தித்த பொழுது நான் அங்கே இருந்தேன். சந்தித்த பொழுது 13ஆம் திருத்தம் என்ற திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதாக அவர் உறுதி வழங்கியிருந்தார். அது மட்டுமல்ல, அதை தனது ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் பதிவிடுவதாகவும் சிங்கள மக்கள் ஆணையை பெறுவதாக கூட அவர் கூறியிருந்தார். கூறியபோது நான் அங்கே இருந்தேன், அவ்வளவுதான். அது உண்மை. ஆனால் அது முழுமையான தீர்வாக அமைந்துவிடாது என்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இன்று எந்தவித கட்டமைப்பும் இல்லாமல் வடகிழக்கு இருக்கிறது. பிரதேச சபை கட்டமைப்பு இல்லை, நகரசபை கட்டமைப்பு இல்லை, யாழ் மாநகரசபை கட்டமைப்பு இல்லை, மாகாண கட்டமைப்பு இல்லை, எந்த கட்டமைப்பு இல்லை. ஆக பாராளுமன்ற மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆகவே முதலிலே இன்று ரெண்டு பெரிய சவால்கள் இருக்கின்றன. சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். நான் முதல் சவால், அரசியலமைப்புக்குள்ளே எங்களுக்கு இதுவரையிலே இருக்கக்கூடிய இளைஞர் அரசியல் இருக்கக்கூடிய எந்த விதமான உரிமைகளும் நடைமுறையாகுவதில்லை. அவை மெல்ல மெல்ல கை நழுவி போய் கொண்டிருக்கின்றன. அது ஒன்று. மாகாண சபையின் 13 திருத்தம் இருக்கிறது, கை நழுவி போய் கொண்டிருக்கின்றது. கடந்த 5 வருடங்களாக மாகாண சபை இல்லை, தேர்தல் நடத்தப்படவில்லை. கொண்டு வந்த கூறக்கூடிய பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய இந்தியா மௌனமாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை பார்த்து நடத்துங்கள் என்று சொல்லவில்லை. 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கத்துக்கு பொருளாதார சிக்கலில் வெளியே வாருங்கள் என்று சொல்லி தந்த இந்தியா இதை சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள் அவர்கள். அது உண்மை. அந்த கால சந்தர்ப்பத்திலே மாகாண சபையின் உரிமைகள் எல்லாம் மெல்ல மெல்ல வாபஸ் ஆகப்பட்டு, கல்வித்துறையா இருக்கலாம், சுகாதாரத்துறையா இருக்கலாம், வாபஸ் ஆகப்பட்டு அது அந்த 13 திருத்தம் என்ற சட்ட ஒழுங்கு அப்படியே மலினப்படுத்தப்பட்டு பலவீனமாக கொண்டு போயிருக்கிறது. அடுத்த மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இங்கே வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டு கூடிய தமிழ் சமுதாய இளைய தலைமுறை படிப்படியாக நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற மைக்ரேஷன் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சேலஞ்ச். மைக்ரேஷன், வெளியேறுகிறார்கள். குடிவரவு அல்ல, குடி அகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இளைய தலைமுறை எந்தவித பற்றும் இல்லாமல், எந்தவித எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் கருத்தினாலே தான் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். மண்ணின் மீது நம்பிக்கை இல்லை, எதிர்கால நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையின்மை காரணம் வடகிழக்கின் அரசியல் தலைமைகள் தான். சொல்வதை யாரும் குவித்துக் கொள்ளக்கூடாது, உண்மை அதுதான். அரசியல் தலைமைகள் உறுதியாக எடுத்திருக்குமானால், எடுத்து கூறியிருக்குமானால் இளைய தலைமுறை நாட்டோடு போகாது. இப்படி பார்த்தால் வடகிழக்கின் இளைய தலைமுறைக்கு மிக பெரும் அபிலாஷை என்னவென்றால், நாட்டோடு போயிட வேண்டும். கனடாவா, ஆஸ்திரேலியாவா, நியூசிலாந்தா, ஐரோப்பா செல்ல வேண்டும். ஆகவே அப்படி அந்த 2 விஷயங்கள் எங்களை சவால்களை, ஒன்று எங்களது இருக்க சட்டங்கள் இல்லாமல் போகின்றன, அடுத்து இருக்க மக்கள் தொகை இல்லாமல் போகின்றது.
அது உண்மை. இனிமேல் தென்னிலங்கையில் இருந்து எவருமே வந்து மலைய தமிழர்கள் குடியேற மாட்டார்கள். அங்கே அவர்களுக்கு வாழ்க்கை மீளமைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் கூட்டணி மீளமைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக 1.5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அதை பார்த்துக் கொண்டு ஒட்டுமொத்த மலைய தமிழர்கள் தொழிலாளர்கள் நடத்தி விடாதீர்கள். இன்று காலையிலே ரணில் விக்ரமசிங்க சென்று 1700 ரூபாய் சம்பளம் தருவதாக சொன்னார். அது மலைய தமிழ் மக்கள் 15 லட்சம் பேருக்குள்ளே இருக்கக்கூடிய 1.5 லட்சம் பேருக்கு ஆன தொழிலாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். மலைய தமிழர்கள் அங்கே தொழிலாளர்கள் இல்லாமல் தோட்டங்கள் வெளியே வந்து நிறைய தொழிலதிபர்களாக, வர்த்தகர்களாக, பட்டதாரிகளாக, மருத்துவர்களாக, தொழிலாளர்களாக ஒரு தேசிய இனமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இனிமேல் கடந்த காலங்களை போல போர்க்காலத்திலே போல அங்கே இடவாதம் கொந்தளித்த காரணத்தினாலே தப்பி ஓடி வந்த போல வரமாட்டார்கள். கடந்த காலங்களில் வந்த கிள்ளச்சிக்கு வந்த, முல்லைத்தீவுக்கு வந்த, வவுனியாவுக்கு வந்த, மன்னாருக்கு வந்த குடியேறிய அந்த மலைய தமிழர்கள் வராமல் இருந்திருப்பார்களே. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்று வடகிழக்கில் தமிழர் ஜனத்தொகை பாரி வீழ்ச்சியில் இருந்திருக்கும். அது உண்மை. இன்று நாடு வெளியேறக்கூடிய ஈழத்தமிழ் தொகையை அன்று வந்து குடியேறிய மலைய தமிழர்களின் தொகைத்தான் சமன்படுத்துகிறது. உண்மை. கசப்பானதாக உண்மை, அதுதான் பொறுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்று ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே சரியான காய் நகர்த்த வேண்டிய கடப்பாடு இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைமை பார்த்து நான் வருத்தம் அடைகிறேன், அடைகிறேன். பலவரை கூறியிருக்கின்றேன். வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள், இயக்கங்கள் பலமாக இருந்தால்தான் தெற்கிலே வாகனம் எங்களுக்கு கூட அது பலமாக அமையும் என்று கூறியிருக்கிறேன். இப்பொழுது மட்டுமல்ல, 20 வருடங்களுக்கு முன்னாலே இதை கிள்ளச்சிக்கு வந்து நான் கூறியிருக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்னாலே கூறியிருக்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்னாலே கூறியிருக்கிறேன். இப்பொழுது கூறுகிறேன். இப்பொழுது மன வருத்தத்துடன் கூறுகிறேன். ஆகவே அந்த பலம் மீண்டும் இருக்க வேண்டும். அந்த பலம் உங்களுக்கும் பலம், எங்களுக்கும் பலம், நமக்கு பலம் என்று கூறுகிறேன். இந்த கூட்டத்துக்கு அழைத்து அது மூலமாக எனது கருத்துக்கு பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூறிய கருத்துக்கள் என் மனசாட்சியில் இருந்து எழுந்து வந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புரிந்து கொள்வது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அண்ணன் மாவை இங்கே இருக்கிறார், பெரிய விஞ்ஞானம் இருக்கிறார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் இருக்கின்றார், மத தலைவர்கள் இருக்கின்றார்கள், பலர் இங்கே இருக்கின்றார்கள். நான் உரையாற்றிய உரையை ஓரளவாவது கேட்டுவிட்டு விக்னேஸ்வரன் அவர்கள் சென்றார். நான் சொன்னது புரிந்திருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு. ஆகவே அதையெல்லாம் மீண்டும் ஞாபகப்படுத்தி இங்கே கூடியிருக்கிற உடன்பிறப்புகள் அனைவருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.